ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி அப்கமிங் எபிசோடோடைய ப்ரோமோ வந்து இன்னைக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அஜய் ராகினியோடைய என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது காவேரி வந்து நான் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முன்னாடி நாளே சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி இந்த கிட்னாப் ட்ராக்கிங்கை வச்சு ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அதான் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோ விஜய் அவர்களே வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அங்கே போயிட்டு டெய்லி சைன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பசுபதி. ஸோ மேபி வேறு ஏதாவது மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது கரெக்டாக போலீஸ் என்ட்ரி கொடுத்து அந்த கிட்னாப்பிங் ட்ராக்காக நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தினால காவேரி மேலே இன்னுமுமே அந்த சித்தப்பா அண்ட் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அஜய் அப்புறம் அவங்க சித்தப்பா எல்லாருக்குமே வந்து கோபம் அதிகமாக போகுது. ஈவன் தாத்தா விஜய் தவிர்த்து எல்லாருக்குமே கோபம் வரும். பிகாஸ் என்கேஜ்மெண்ட் நடந்தால் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் அஜய்க்கு வந்து பிடிச்சி மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயுமே இந்த திருமணத்தை நிறுத்தாமல் இருக்காங்க. ஈவன் பசுபதி கெட்டவர்னு தெரிஞ்சுமே விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அஜயுமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அவங்க வந்து மேரேஜை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் இந்த விஷயம் காவேரி வந்து கரெக்ட் டைமுக்கு போலீஸை வர வச்சு அரெஸ்ட் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் நிற்க போகிற விஷயம் வந்து நிஜமாவே விஜய்க்குமே செம்ம ஷாக்காக தான் இருக்க போகுது. இப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் மேரேஜ் நடந்தால் தான் ராகினியும் அதே வீட்டில் இருந்து காவேரி அண்ட் விஜய்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை என்கேஜ்மெண்ட் நின்று அதே இடத்துலையே வந்து அவங்க சில சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்படியே அழுது அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்துருமோன்னு தோணுது. அந்த ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அஜயை ராகினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. அதர்வைஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அஜய் ராகினிக்கு மேரேஜ் ஆகிறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பிக்சர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைச்ச பிக்சர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் கூட இது வரைக்கும் ஷேர் ஆனதே கிடையாது. இந்த பிக்சர்லையும் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்கமிங்கில் ஏதோ கோவிலில் வச்சு எடுத்திருக்காங்க போல். பிகாஸ் இந்த ஷெடியூலுக்கான ஷூட் வந்து 2 days பேக் May 3 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேபி இது நேற்று எடுத்த பிக்சராக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் அஜய் ராகினி மேரேஜ் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.